இந்த குறித்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பதாக கூறுகிறார். அவை மார்ச் 31ஆம் திகதி இதுவரை இலங்கை மக்கள் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியில் இந்த உயிர் ஞாயிறு தாக்கல் சம்பந்தமாக தெரியாத பல விடயங்கள், புதிய விடயங்களை உதயகம்மன் பில வெளிப்படுத்த போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சத்தியமாக சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. 7 வருடம் தேங்காய் திருவினீர்களா என்று கூட கேட்க தோன்றுகின்றது. ஆனால் இவர் அதற்கு ஒரு பதில் சொன்னார். இலங்கையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு, அதாவது காவல்துறையினருக்கு, பாதுகாப்பு தரப்பினருக்கு நீங்கள் ஏன் இந்த காரணங்களை சொல்லலாம் தானே என்று கேட்டதற்கு அவர் கூறுகிறார், அவர்களே இதற்கு சம்பந்தமாக இருக்கும் போது நான் எப்படி அவர்களிடம் இதை தெரிவிப்பேன்? ஆகவே நான் ஒரு புத்தகமாக எழுதி அதை 31ஆம் தேதி வெளியிடுவேன், அன்று வந்து பாருங்கள், இது ஒட்டுமொத்த கதையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவரை உதயகம்மன் பில இப்படியான ஒரு ஊடகத்தை நடத்தி இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடவில்லை. அவசரமாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருப்பது அப்பொழுது உறுதியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயமான சொன்னால், ஒரு பாரதூரமான விடயம், ரைட்? உதயகம்மன் பில சொன்னது, சஹரான் அசீமினுடைய வழிகாட்டுதலில் 300 தற்கொலை குண்டுதாரிகள் இன்னமும் இலங்கையில் சுதந்திரமாக இருப்பதாக சொல்ல இருக்கின்றார் உதயகம்மன் பில. இதை அவர் எப்படி தெரிந்து கொண்டார், அல்லது இது உண்மையா பொய்யா, இது சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு விசாரணை நடவடிக்கை இடம்பெற வேண்டும். ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உதயகம்மன் பில, விமல் வீரவன்ச இவர்கள் தான் அதிகமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பேசுபவர்கள் ஊடகங்களுக்கு முன்பாக. இவர்களை அழைத்து ஒரு நாள் விசாரணை செய்தால் எனக்கு என்னமோ தோன்றுகின்றது, பல விஷயங்களை, உண்மைகளை தெரிந்து கொள்ளலாமா, அல்லது இவர்கள் உண்மையென்று சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்த்தானே என்று நிரூபிக்க கூட முடியும். அப்ப ஏன் இவர்கள் இன்னும் அழைக்கப்படாமல் இருக்கின்றார்கள் என்பது எனக்கும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்போ உதயகம்மன் பிள்ளை இன்று குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது மிகவும் பாரதூரமான விஷயங்கள். காரணம், அவர் குறிப்பிடுகிறார், சாரானினுடைய வழிகாட்டலில் பயிற்சி பெற்ற தற்கொலை குண்டுதாரிகள் 300 பேர் இலங்கையில் இன்னும் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். ரைட்? அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரதான தலைவரை தேடிக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி அவர்கள் அமைந்து விட்டால் நிச்சயமாக இன்னும் ஒரு பாரிய தாக்குதல் இலங்கையில் இடம்பெறும். அதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று உதயகம்மன் பிள்ளை தெரிவிக்கின்றார். இந்த விடயங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? விசாரணை குழுக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை பாதுகாப்பு தரப்பினரிடம் தெரிவித்து நடக்கவிருப்பதாக நீங்கள் சொல்கின்ற அந்த தாக்குதல்களை உடனடியாக தடுக்க முடியும்.